குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நமக்குள்ளேயே நிறைய தவறுகள் இருக்குது. நம்ம தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு கஷ்டப்படும் போது தான் நம்மளுக்கு அந்த தவறுகளே புரியுது. அது எதனால அந்த தவறுகள் உருவாகுது, அது எப்படி நம்ம உருவாக்குறோம், அதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் ஏமாற போகிறது நம்மளாக தான் இருப்போங்க. எல்லார்கிட்டேயும் உண்மையாகவும் இருக்கக்கூடாதுங்க. மற்றவர்கள் உங்கள் காலை எப்படா வாரி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லார்கிட்டேயுமே ஒரு லிமிட்டோடு இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அன்பாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளை மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி மற்றவர்களும் இருக்கணும்னு எப்பயுமே நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரிய அதுவே இழப்பாக அமையும், இழப்பாக மாறிடும். யாரையும் முழுசாக எப்பயுமே நம்பக்கூடாதுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது. லிமிட்டோட எதையுமே லிமிட்டோட பேச்சுவார்த்தையை வச்சுக்கணுங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு எப்பயுமே போகாதீங்க. அது ரொம்ப பெரிய ஏமாற்றத்துக்கான வழியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய அடியாகவும் அமையும். உங்களை நீங்களே படுத்துக்கக்கூடாது. உங்களை நீங்களே எப்பயுமே காயப்படுத்திக்காதீங்க, சரிங்களா? இதனால் உங்கள் மனசு உடைஞ்சு போயிடும், வலிமை இழந்து போயிடுவீங்க. உங்களை நினச்சி சந்தோஷப்படுங்க. அடுத்தவங்க முன்னேற்றத்தை நினச்சாலே நீங்கள் தோல்வி உங்களை நோக்கி ஓடி வந்துடும். அதனால் அடுத்தவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாங்கிற முயற்சிகளை எடுங்க. யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்லதாகவே அமையும். உன்னோட எண்ணம் தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை ஏமாத்தினவங்க வந்தாங்கன்னா மன்னிச்சிடுங்க, ஆனால் அவங்கள முழுசாக எப்பயுமே நம்பிடாதீங்க. வாழ்க்கையில் பெரிய அடியாக பார்க்கும்போது தான் உன்னோட முட்டாள்தனம் புரியும். யாரையும் எப்பயுமே முழுசாக நம்பக்கூடாதுங்க. மற்றவர்களோட நடிப்பை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ அதை பேசுகிறதுக்கு அப்படியே தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தான் நம்ம சூதானமாக இருக்கணும். அவங்க தேவைக்காக நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்து வந்த பாதையும் தப்பு, நம்ம கூட வந்த உறவுகளும் தப்புங்கிறது எப்போ புரியும்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய அடிக்கு அப்புறம் தான் அது புரியுங்க. மற்றவர்களை குறை சொல்லாமல் உன்னோட குறைகளை மட்டும் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது, சரிங்களா? நம்மக்கிட்ட 1000 குறைகள் இருக்கும், ஆனால் அடுத்தவங்கள சுட்டி காட்டி அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம குறைகளை ஃபஸ்ட்டு நம்ம திருத்திக்க பார்க்கணும். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அதை நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? போனால் போகட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்கள். உங்களை தோற்கடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி தோத்துட்டாலும் நான் கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நடக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச அனுபவமாக எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வாழ பழகிக்கணும், சரிங்களா? அதாவது தாங்கிட்ட இருக்கிற குறைகளை மறைச்சிட்டு அடுத்தவங்கிட்ட குறைகளை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க. அதை பேசுகிறவங்கள நினச்சி நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட குணம் அதுதான். அதனால் அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டு அவங்கள மாற்ற முடியாது. நீங்கள் மாறாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அடுத்தவங்களோட சர்டிஃபிகேட்டுக்காக வேதனைப்படக்கூடாது, சரிங்களா? நடித்து நல்லவேன்னு வாங்குகிற பட்டம்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த பட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. இழந்ததை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. எதையும் தோல்வியை நினைக்காம அனுபவமாக நினச்சி வாழ பழகிக்கணும், சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை எப்பயுமே சந்தோஷமாக அமைச்சிக்கணும். அலட்சியப்படுத்துகிறவங்கன்னா அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதை மோட்டிவேட்டடாக நினச்சி அவங்க பேசின பேச்சை நம்மளோட மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும், சரிங்களா? அதுதாங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லார்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லோரும் உங்களை மாதிரியே இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரிங்களா?
ஒரு சிலரோட குணம் அப்படி தான். அவங்க எப்பயும் எப்படியோ இருந்துட்டு போகணும். நம்ம உண்மையாக இருக்கமா, நேர்மையாக இருக்கமா, நம்ம வந்து தோற்று போயிட்டாலும் அடுத்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கணும். அடுத்தவங்களுக்காக எப்பயுமே வாழக்கூடாது. உன்னோட வாழ்க்கையை நீ தான் வாழணும். எப்பயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா?